இதுல சில சமயம் ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பங்குச்சந்தையில திடீர்னு பேராசைப்படுறது, இல்லைன்னா வேற கெட்ட நியூஸை மட்டும் நம்புறது. இந்த மாதிரி முடிவுகளுக்கு பின்னாடி வெறும் கணக்கு மட்டும் இல்ல, உண்மையிலே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அதை பத்தி தான் தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட பண முடிவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த உளவியல் காரணிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஃபைனான்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் மார்க்கெட் பபிள்ஸ். அதாவது சந்தை ஏன் திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறி அப்புறம் அதே வேகத்துல பாதாளத்துக்கு போகுது. 2000கள்ல .com பபுள்னு ஒன்று வெடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அப்போ சாதாரண குடும்பங்களோட சேமிப்புல இருந்து சுமார் $6.2 ட்ரில்லியன் காலி. அது மட்டும் இல்ல, கொஞ்ச வருஷம் கழிச்சு ஹவுசிங் பபுள் வெடிச்சப்போ இன்னும் $8 ட்ரில்லியன் காணாம போச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எத்தனையோ பேரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுது. அப்புறம் ஏன் நம்ம திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்றோம்? ஏன் இதுல இருந்து ஒரு பாடம் கூட கத்துக்க மாட்டேங்கிறோம்? இதுக்கு எல்லாரும் சொல்ற ஒரு சிம்பிளான பதில் என்னன்னா, மனுஷனோட பேராசை தான் காரணம்னு. ஆனா அது மட்டுமே முழு உண்மையும் இல்ல. அதை விட ஆழமான ஒரு காரணம் இருக்கு. உண்மையிலே இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம். என்னன்னா, மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருமே ஒரே மாதிரி கேம் விளையாடுறதில்ல. அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப ஓவரா பைத்தியக்காரத்தனமா தெரியற ஒரு வேலை இன்னொருத்தருக்கு ரொம்பவே சரியா லாஜிக்கலா தெரியலாம். ஏன்னா அவங்க 2 பேரோட கோல்ஸும் அவங்க விளையாடுற ஆட்டமும் வேற வேற. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம் வாங்க. கூகுள் ஸ்டாக்கே எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ், அது எப்படி காசை சம்பாதிக்குதுன்னு பாப்பாரு. ஆனா அதே ஸ்டாக்கை ஒரு டே ட்ரேடர் வாங்குறாரு. அவருக்கு இதெல்லாம் முக்கியமே இல்ல. இன்னைக்கு விலை ஏறுமா இறங்குமா, அவ்வளவுதான் அவரோட கணக்கு. பாத்தீங்களா, 2 பேரோட ஆட்டமும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு டேஞ்சரான ஃபீட்பேக் லூப் உருவாகுது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ஒரு வேகத்தை உருவாக்குறாங்க. அதை பார்த்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் நாம ஏன் மிஸ் பண்ணணும்னு உள்ள வராங்க. இப்போ மார்க்கெட்டோட மொத்த கவனமும் அந்த கம்பெனியோட மதிப்புல இருந்து விலையோட வேகத்துக்கு மாறிடுது. இதே கதை தான் ஹவுசிங் பபிள்லயும் நடந்துச்சு. ஒரு குடும்பம் நிம்மதியா குழந்தைங்களை வளர்க்க வீடு வாங்க போறாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் நாம ஏன் மிஸ் பண்ணணும்னு உள்ள வராங்க. இப்போ மார்க்கெட்டோட மொத்த கவனமும் அந்த கம்பெனியோட மதிப்புல இருந்து விலையோட வேகத்துக்கு மாறிடுது. இதே கதை தான் ஹவுசிங் பபிள்லயும் நடந்துச்சு. ஒரு குடும்பம் நிம்மதியா குழந்தைங்களை வளர்க்க வீடு வாங்க போறாங்க. அவங்களுக்கு அந்த விலை ரொம்பவே அதிகமா தெரியுது. ஆனா அதே வீட்டை வாங்கி சில மாசத்துல லாபத்துக்கு வித்துடலாம்னு நினைக்கிற ஒரு ஃபிளிப்பருக்கு அந்த விலை ஒரு சூப்பரான வாய்ப்பா தெரியுது. 2 பேரும் ஒரே வீட்டை தான் பாக்குறாங்க. ஆனா அவங்க ஆட்டம் வேற. இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பண்றத பார்த்துட்டு அவங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கும் போது தான் பெரிய டேமேஜ் நடக்குது. யோசிச்சு பாருங்க, கிரிக்கெட் பிளேயர் ஃபுட்பால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இதுவும். சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். இதுவும் நம்ம பண முடிவுகளை பாதிக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம்தான். நல்ல நியூஸை விட கெட்ட நியூஸ் ஏன் நம்மள ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணுது? ஏன் நெகட்டிவ் சிந்தனை மேல நமக்கு ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருக்கு? 2008ல பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல அமெரிக்கா 6ஆ உடைய போகுதுன்னு ஒரு பயங்கரமான கணிப்பு வெளியாச்சு. சும்மா ஏதோ பத்திரிகையில இல்ல, உலகத்தோட டாப் ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர்ல, அதுவும் முதல் பக்கத்துல. ஆனா இதுக்கு நேர்மாறா ஒன்னு யோசிச்சு பாருங்க. போருக்கு அப்புறம் ஜப்பான் பத்தி ஒருத்தர் அவங்களோட பொருளாதாரம் 15 மடங்கு வளரும், அவங்க உலகத்துக்கே தலைவரா வருவாங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? எல்லாரும் அவரை ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுதான் உண்மையில நடந்துச்சு. ஏன் இப்படி? ஏன் ஒரு கெட்ட விஷயம் சொன்னா அது ரொம்ப புத்திசாலித்தனமா நம்புற மாதிரி தெரியுது, ஆனா ஒரு நல்ல விஷயம் சொன்னா அது ஏதோ ஒரு சேல்ஸ்மேன் நம்மளை ஏமாத்த பாக்குற மாதிரி தெரியுதா? இதுக்கு பின்னாலையும் சில பவர்ஃபுல்லான உளவியல் காரணங்கள் இருக்கு. நம்ம மூளை இயல்பாவே நெகட்டிவ் விஷயங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுக்கற மாதிரி தான் டிசைன் ஆகியிருக்கு. முதலாவது, லாபம் வர்றதை விட நஷ்டம் வர்றது நம்மள அதிகமா பாதிக்கும். இது நம்ம உயிர் வாழறதுக்கான ஒரு பரிணாம உள்ளுணர்வு. 2வது, கெட்ட நிதி செய்திகள் எல்லாரையும் பாதிக்கும். அதனால மீடியாவும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். 3வது, இந்த நெகட்டிவா யோசிக்கிறவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அதாவது சந்தைகள் எப்படியாவது பிரச்சனைகளை தீர்க்க புது வழிகளை கண்டுபிடிக்கும். 4வது, முன்னேற்றங்கிறது ரொம்ப மெதுவா அமைதியா நடக்கும். ஆனா ஒரு பின்னடைவு திடீர்னு பெரிய சத்தத்தோட நடக்கும். முக்கியமா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம மனசு ஆபத்துகளுக்கு தான் இடம் கொடுக்கும். மக்கள் காலப்போக்கில் தங்களை மாத்திக்கிட்டு பிரச்சனைகளை சமாளிப்பாங்கிறத நாம அடிக்கடி மறந்துடுறோம். இந்த நெகட்டிவா யோசிக்கிறவங்க எப்பவுமே ஒரே நேர்கோட்டில் தான் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு, உலகத்துல என்ன தீர்ந்துட்டு வருதுன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனா என்னாச்சு? விலை ஏற ஏற ஃப்ராக்கிங் மாதிரி புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்திட்டாங்க. அவங்க எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற ஒரு கோல்டன் ரூலை மறந்துட்டாங்க. தேவைதான் கண்டுபிடிப்புகளோட தாய். இன்னொரு சூப்பர் உதாரணம் விமானம். 1889ல மனுஷன் பறக்கிறது சாத்தியமே இல்லைன்னே ஒரு பத்திரிக்கை எழுதிச்சு. 1903ல ரைட் சகோதரர்கள் பறந்துட்டாங்க. ஆனா அவங்க ஊர்ல இருந்தவங்களே அதை ஒரு தந்திரம்னு தான் சொன்னாங்க. 4 வருஷம் கழிச்சுதான் உலகம் மனுஷனால பறக்க முடியுமான்னு நம்ப ஆரம்பிச்சது. பாத்தீங்களா, உலகத்தையே மாத்தின ஒரு முன்னேற்றம் எவ்வளவு மெதுவா நடக்குதுன்னு. ஆனா ஒரே ஒரு விமான விபத்து நடந்தா அது அடுத்த நிமிஷமே உலக அளவுல பிரேக்கிங் நியூஸ். முன்னேற்றம் அமைதியானது, ஆனா பின்னடைவு ரொம்ப சத்தமானது. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ கேள்வி என்னன்னா,
இப்படி பல பேர் பலவிதமான ஆட்டம் ஆடுற ஒரு மார்க்கெட்ல சுத்தி வர நெகட்டிவ் நியூஸை கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல நாம எப்படி புத்திசாலித்தனமா இருக்கிறது? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்வைஸ்ல இருக்கு. அது என்னன்னா, நீங்க யாரை பார்த்து உங்க முடிவுகளை எடுக்கிறீங்க, யார்கிட்ட இருந்து டிப்ஸ் வாங்குறீங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரே தீர்வு தான், மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன கேம் விளையாடுறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. உங்களுக்கான ஆட்டத்தை நீங்க தான் வரையறுக்கணும். இந்த புக்கத்தோட ஆசிரியர் அவரோட இன்வெஸ்டிங் பாலிசியை இப்படி எழுதி வச்சிருக்காரு. நான் ஒரு பாசிவ் இன்வெஸ்டர், உலகம் வளரும்னு நம்புறேன். அடுத்த 30 வருஷத்துல அந்த வளர்ச்சி என் முதலீட்டுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கிட்டா அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். வேற ஆட்டம் ஆடுறவங்ககிட்ட இருந்தும் நெகட்டிவ் நியூஸ்ல இருந்தும் வர்ற தேவையில்லாத சத்தத்தை இது தடுத்து நிறுத்திடும். அப்போ இப்ப நான் உங்களை கேட்கறேன், நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க, உங்களோட டைம் எவ்வளோ, உங்க இலக்குகள் என்ன, இதை நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டு வரையறுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பண விஷயத்துல நீங்க எடுக்க போற புத்திசாலித்தனமான முடிவுகளுக்கு முதல் படி. சொல்லப்போனா அதுதான் நீங்க செய்ய